வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் இதயங்களில் அன்பையும் மனங்களில் தைரியத்தையும் விதைக்கும் ஒரு மகத்தான புனிதரை பற்றி சிந்தித்து ஜெபிக்க இருக்கின்றோம். அவர் தனது பதவியின் உச்சியில் இருந்தபோதும் அதிகாரத்தின் மையத்தில் இருந்தபோதும் அன்பையும் இரக்கத்தையும் தான் தனது ஆயுதமாக கொண்டார். ஆம், நாம் பார்க்க போகும் அந்த வீரர் துன்பத்தில் இருந்தவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தவர், சிறை சாலையின் இருளில் நம்பிக்கை ஒளியை கொண்டு சென்றவர். அவரது விசுவாசத்தின் வலிமையால் நோய்கள் நீங்கின. அவர் கொடுங்கோல் மன்னன் முன் அச்சமின்றி நின்றார். 2 முறை மரணத்தை எதிர்கொண்டு தனது விசுவாசத்தால் மீண்டும் எழுந்து வந்தார். தனது கடைசி மூச்சு வரை பிறருக்கு சேவை செய்வதே தனது கடமை என்று வாழ்ந்தவர். வாருங்கள், தியாகத்தின் அர்த்தத்தையும் விசுவாசத்தின் உண்மையையும் நமக்கு எடுத்து சொல்லும் அந்த அன்பு நிறைந்த வாழ்வு பயணம் புனித செபஸ்தியாரின் வாழ்க்கை வரலாறுக்குள் நுழையலாம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். கிபி 256ஆம் ஆண்டில் இன்றைய பிரான்ஸ் நாட்டில் உள்ள நர்போன் நகரில் பிறந்தார் செபஸ்தியார். ஆனால் அவரது ஆன்மீகமும் உடல் வலிமையும் செதுக்கப்பட்டது இத்தாலியின் மிலன் நகரில்தான். அவரது பெற்றோர் அவருக்கு ரோமை சட்டம், போர் தந்திரங்கள் ஆகியவற்றுடன் இயேசுவின் அன்பையும் நீதியையும் கற்றுக் கொடுத்தனர். அவர் இளமையிலேயே அறிவிலும் ஒழுக்கத்திலும் உடல் வலிமையிலும் சிறந்து விளங்கியதால் அவரது வீரம் ரோம் பேரரசின் கவனத்தை ஈர்த்தது. செபஸ்தியார் தனது உயர் பதவியை நோக்கிய பயணத்தை தொடங்கினார். அவர் பேரரசின் படையில் சேர்ந்தது போர் செய்ய அல்ல, விசுவாசத்தை காக்க. அவரது ஈர்க்கும் தோற்றம், வீரம் மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவை மிக விரைவில் அவரை உச்சத்திற்கு கொண்டு சென்றன. அவர் கிறிஸ்தவர்களை வேட்டையாடுவதில் கொடூரர்களாக இருந்த அரசர்கள் தியோக்கிலேசியன் மற்றும் மேக்சிமியன் ஆகியோரின் மெய் காப்பாளர்களின் தளபதியாக உயர்ந்தார். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் ஒரு ரகசிய ஊழியத்தை தொடங்கினார். பகலில் பேரரசின் காவலர், இரவிலோ விசுவாசிகளின் ஆறுதல் தேவதையாக மாறினார். அந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டு கற்பனை செய்ய முடியாத சித்திரவதைகளால் வாடினர். புனித செபஸ்தியார் அவர்களை ரகசியமாய் சந்தித்து இருளின் பிடியில் நின்றவர்களின் கைகளில் நம்பிக்கையின் தீபத்தை கொடுத்தார். அவர் ஆறுதல் அளித்தவர்களில் முக்கியமானவர்கள் விசுவாசத்தில் தளர்ந்து போன மார்க்கூஸ் மற்றும் மார்செலியானூஸ் என்ற இரட்டை சகோதரர்கள். செபஸ்தியாரின் வீர வார்த்தைகளை கேட்டு அவர்கள் மீண்டும் விசுவாசத்தில் நிலைத்தனர். இந்த காலகட்டத்தில் தான் அந்த மாபெரும் அற்புதம் நிகழ்ந்தது. சோயே என்னும் பெண் 6 ஆண்டு காலம் ஊமை நோயால் பேச முடியாமல் தவித்தாள். அவள் புனிதரின் பாதங்களை பற்றி கொண்டு சைகையால் அருள் வேண்டினாள். புனிதர் அவளது வாயில் சிலுவை அடையாளம் இட்ட உடனே அவள் பேசும் திறனை பெற்றாள். இந்த அற்புதத்தை கண்ட ஜோயேயின் கணவர், சிறை காவலர்கள், அதிகாரிகள் என ஒரே நாளில் 16 பேர் மனம் மாறி ஞானஸ்தானம் பெற்றனர். விசுவாசத்தின் ஆற்றலுக்கு முன் சிறையின் கதவுகள் கூட திறக்கப்பட்டன. புனிதரின் சாட்சி அரச குடும்பத்தின் சுவர்களை தாண்டி ஒலித்தது. ரோமை பேரரசர் குரோமோசியூஸின் சிறை அதிகாரி நீகோஸ் கிராத்தோஸ் கிறிஸ்தவத்தை ஏற்றதன் விளைவாக தனக்கு இருந்த கொடிய சூளை நோயில் இருந்து குணமடைந்தார். இந்த அற்புதங்கள் பேரரசர் குரோமோசியூஸின் மனதை தொட்டன. அவர் தனது சிம்மாசனத்தை உதறி தள்ளிவிட்டு ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை விடுதலை செய்தார். இது ஒரு தளபதியின் விசுவாசம் ஒரு பேரரசின் முடிவையே
மாற்றி அமைத்த வரலாற்று நிகழ்வு. விசுவாசத்தின் நெருப்பு நீண்ட காலம் மறைந்திருக்கவில்லை. ஒரு கட்டத்தில் தளபதி செபஸ்தியார் ஒரு கிறிஸ்தவர் என்ற உண்மை பேரரசன் தியோக்கிலேசியனுக்கு தெரிய வந்தது. இது அரசனுக்கு அவமானம் மட்டுமல்ல, கோபத்தின் உச்சகட்டமுமாகும். பேரரசன் சினத்துடன், செபஸ்தியாரே, என் தெய்வங்களை நீ இகழ்கிறாயா? உனது பதவி, உனது பாதுகாப்பு எல்லாவற்றையும் விட கிறிஸ்து பெரியவரா என்று கேட்டார். புனிதர் உறுதியுடன் பதிலளித்தார், நான் ஆண்டவரை தவிர வேறு யாருக்கும் அடி பணிவதில்லை. இந்த உலகத்தின் பதவியெல்லாம் தற்காலிகம், ஆனால் என் விசுவாசம் நித்தியமானது என்றார். சினங்கொண்ட அரசன் அவரை நகரத்திற்கு வெளியே இழுத்து சென்று ஒரு தூணில் கட்டி வைக்க உத்தரவிட்டான். வீரர்கள் அவர் மீது அம்புகளை மழையென எய்தனர். அவரது உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டு ஒரு முட்களால் குத்தப்பட்டிருப்பது போல காட்சியளித்தார். அவரை மரணம் தழுவியதாக நினைத்து காவலர்கள் அங்கிருந்து சென்றனர். புனித செபஸ்தியாரின் உடல் அம்புகளுடன் அசைவற்று நின்றது. இரவு வேளையில் இரேனாள் என்னும் கிறிஸ்தவ பெண்மணி அவரது உடலை எடுத்து அடக்கம் செய்ய எண்ணி அங்கு வந்தார். அங்கே ஒரு அற்புதம் காத்திருந்தது. அம்புகளால் துளைக்கப்பட்ட போதும் புனிதர் என்னும் உயிருடன் போராடி கொண்டிருந்தார். இரேனாள் அதிர்ச்சியும் பக்தியும் கொண்டு அவரை தன் வீட்டிற்கு ரகசியமாய் கொண்டு சென்று காயங்களுக்கு சிகிச்சை அளித்தாள். ஆச்சரியப்படும் விதமாக விசுவாசத்தின் வீரன் மீண்டும் குணமடைந்தார். இந்த நிகழ்வுதான் புனித செபஸ்தியாரை நோய் நொடிகளில் இருந்தும் பிளேக் போன்ற கொள்ளை நோய்களில் இருந்தும் காக்கும் பாதுகாவலராக போற்றப்பட காரணமாக அமைந்தது. மரணம் அவரை கொல்ல முயன்றது, ஆனால் அவர் மீண்டு எழுந்தார். உடல் நலம் தேறிய புனிதர் என்ன செய்திருக்க வேண்டும்? ரகசியமாக நாட்டை விட்டு வெளியேறி தனது எஞ்சிய வாழ்வை அமைதியாக கழித்திருக்கலாம். ஆனால் அவர் செபஸ்தியார், உண்மையான விசுவாசத்தின் வீரன், ஓய்வெடுக்க மாட்டான். அவர் மீண்டும் அரசரின் முன் செல்ல முடிவெடுத்தார். பேரரசன் தியோக்கிலேசியன் ஒரு நாள் ஊர்வலம் சென்றபோது செபஸ்தியார் தைரியமாக அவரது பாதையை மறித்து நின்றார். மன்னா, கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதை நிறுத்துங்கள். உமது ஆணையும் உமது கொடுமையும் உமது அரசுக்கு சாபத்தை கொண்டு வரும். அவர்களின் ஜெபங்களால் மட்டுமே உமது அரசு இன்னும் நீடிக்கிறது. ஒரு முறை தான் கொன்றதாக நினைத்தவன் மீண்டும் எழுந்து வந்து சவால் விடுவதைக் கண்டு தியோக்கிலேசியன் வெறி கொண்டான். இந்த முறை அவர் பிழைத்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். இவனை தடிகளாலும் கற்களாலும் அடித்துக் கொல்லுங்கள். இவன் விசுவாசம் இன்றுடன் அகன்று போகட்டும் என்றான். கிபி 288 ஜனவரி 20ஆம் நாள் விசுவாசத்தின் மாவீரன் புனித செபஸ்தியார் தடிகளாலும் கற்களாலும் அடித்து கொல்லப்பட்டு தனது நித்திய பயணத்தை தொடங்கினார். அவரது உடல் குப்பை கிடங்கில் வீசப்பட்டது. பின்னர் ஒரு கிறிஸ்தவ பெண்மணிக்கு கனவில் தோன்றியதன் மூலம் அவரது உடல் மீட்கப்பட்டு ரோமில் புனித அப்போஸ்தலர் சின்னப்பரின் கல்லறை அருகில் மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. புனித செபஸ்தியாரின் வாழ்க்கை நமக்கு ஒரு நீடித்த ஆழமான பாடத்தை புகட்டுகிறது. 1வது, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். சோதனைகள் வரும்போது தலை குனியாதீர்கள். அவர் மீது பாய்ந்த அம்புகள் போல் கஷ்டங்கள் நம்மை துளைக்கலாம். ஆனால் நம் விசுவாசம் நம்மை மீண்டும் உயிர்ப்பிக்கும். 2வது, அதிகாரம் நிலையற்றது. உலக புகழ், அதிகாரம், செல்வம் எல்லாம் ஒரு நாள் மறையும். ஆனால் இறைவனுக்கு செய்யும் பணி நித்தியமானது. 3வது, சாட்சி வாழ்க்கை. நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் உங்கள் பணியில் இயேசுவின் அன்பையும் நீதியையும் வெளிப்படுத்துங்கள்.
புனித செபஸ்தியாரின் வாழ்வு நாம் விசுவாசத்தின் களத்தில் எப்போதும் சோர்வடைய கூடாது என்று பாடம் புகட்டுகிறது. புனித செபஸ்தியார் விசுவாசத்தின் வீரன், ஆறுதலின் தூதுவன். வாழ்க அவரது புகழ். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். ரோமை பேரரசின் இருண்ட காலத்தில் விசுவாசத்தின் ஒளிவிளக்காக திகழ்ந்த புனித செபஸ்தியாரை, அதிகாரத்தின் உச்சியில் இருந்தும் நீர் உலகத்தின் புகழை நிராகரித்து நித்தியமான ஆண்டவருக்கு மட்டுமே பணிந்தீரே. உம்மை பின்பற்றி நாங்களும் எங்கள் வாழ்வில் பதவி, செல்வம் அல்லது சுயநல இன்பங்கள் என்னும் மாயைகளுக்கு அடிபணிந்து விடாமல் இருக்க உமது பரிந்துரையை வேண்டுகிறோம். இறைவா, எங்கள் விசுவாசத்தின் அடித்தளத்தை உறுதியாக்கும். எங்கள் ஆன்மீக வாழ்வை சிதைக்க வரும் சோதனைகள், சந்தேகம் மற்றும் மனச்சோர்வு என்னும் கணைகள் எங்களை துளைக்காதபடி புனிதரின் தைரியம் என்னும் கவசத்தால் எங்களை மூடிக்கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் வாழும் இந்த சமுதாயத்தில் நீதியையும் சத்தியத்தையும் பேசவும், அநீதியை கண்டு அஞ்சாமல் உம் நாமத்தை நிலை நிறுத்தவும் நீர் செபஸ்தியாருக்கு கொடுத்த அதே அச்சமற்ற மனதை எங்களுக்குள் நிரப்பவும், எங்கள் விசுவாசத்தின் எந்த ஒரு பகுதியும் உலகத்தின் அழுத்தத்தால் வளைந்து விடாமல் இறுதி வரை நாங்கள் உம்முடன் நிலைத்திருக்க ஆசீர்வதியும். இறைவா, உமது விசுவாசத்தால் மரணத்தின் வாயிலில் நின்று மீண்டும் உயிர் பெற்றெழுந்த வீர சாட்சி புனித செபஸ்தியாரை, உமது அசைக்க முடியாத விசுவாசம் உம் உடலில் பாய்ந்த கணக்கற்ற அம்புகளின் விஷத்தை முறித்தது போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் தாக்கும் எல்லா விதமான பிணிகளில் இருந்தும், வலிகளில் இருந்தும், உடல் உபாதைகளில் இருந்தும் காத்தருளும். உமது புண்ணியமான பரிந்துரையை சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரின் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். இறைவா, நாங்கள் இன்று அனுபவிக்கும் நாள்பட்ட நோய்கள், தீராத வலிகள், சோர்வு, சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற கொடிய பிணிகள் எங்களை சிறைப்படுத்துகின்றன. நாங்கள் துன்பப்படும் போது நீர் எங்களை நினைவு கூறும். அந்த வேதனைகள் எங்கள் ஆன்மாவை பலவீனப்படுத்தாதபடி உம்முடைய அன்பினால் எங்களை தாங்கும். செபஸ்தியாரே, உமது உடலில் பாய்ந்த ஒவ்வொரு அம்பும் நீங்கியது போல எங்கள் உடலில் இருந்து நோயின் அனைத்து வேர்களையும், வீரியம் மிக்க கிருமிகளின் தாக்கத்தையும் நீக்கிவிடும். எந்த நம்பிக்கையும் இன்றி தங்கள் உடல்நிலை குறித்து கவலைப்படும் ஒவ்வொரு ஆன்மாவையும் நீர் கண்ணோக்கி அவர்களுக்கு சுகம், நிம்மதி மற்றும் நீண்ட ஆயுளை ஆண்டவரிடம் இருந்து பெற்றுத்தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். நாங்கள் வாழும் இந்த காலத்தில் தொற்று நோய்கள், கொள்ளை நோய்கள் மற்றும் அவை உருவாக்கும் நிலையான அச்சம் எங்களை ஆட்கொள்கிறது. எங்கள் எதிர்காலம் பற்றிய தெளிவின்மை எங்களை அலைக்கழிக்கிறது. புனிதரே, நீர் நோயாளிகளின் பாதுகாவலர். இந்த அச்சம் என்னும் ஆவியை எங்களை விட்டு அகற்றும். நாங்கள் வாழும் வீடுகள், எங்கள் அலுவலகங்கள், எங்கள் பயணங்கள், எங்கள் தேசம் இவை அனைத்தையும் உம்முடைய பாதுகாப்பின் இரத்த கவசத்தால் மூடிக்கொள்ளும். எங்களை தாக்கும் நோயின் அலைகள் உமது பரிந்துரையால் பின்வாங்கி செல்லட்டும். எல்லா பொதுநல ஆபத்துகளில் இருந்தும் எங்களை காத்து சமூகத்தை மீண்டும் ஆரோக்கியமான நிலைக்கு திரும்ப செய்ய ஆண்டவரிடம் பரிந்து பேசும். உடல் நோய் மட்டுமல்ல, மனதின் நோய்களும் உள்ளத்தின் வேதனைகளும் எங்களை தாக்குகின்றன. மனச்சோர்வு, கவலைகள், தூக்கமின்மை மற்றும் உறக்கமில்லாத இரவுகள் ஆகியவற்றால் நாங்கள் உள்ளுக்குள் துன்பப்படுகிறோம். அதிகாரத்தின் உச்சியில் இருந்த போதிலும் நீர் கிறிஸ்துவுக்காக துன்புற்றீரே. எங்கள் உள்ளத்தின் இந்த இக்கட்டான நேரங்களில் நீர் எங்களுக்கு ஆறுதலாக இருப்பீராக. எங்கள் மனதில் அமைதியும் தெளிவும் கிறிஸ்துவை மட்டும் நோக்கும் ஒற்றை நோக்கமும் இருக்க செய்யும். எங்கள் கடந்த கால தவறுகளால் உண்டான குற்ற உணர்வு எங்களை வாட்டாமல் மன்னிப்பின் மூலமாக புது வாழ்வு வாழ உள்ளத்தின் பலத்தை எங்களுக்கு தந்தருளும்.
மருத்துவத் துறையிலும் சுகாதார பணியிலும் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பிற மனிதர்களுக்கு சேவை செய்யும் ஒவ்வொரு ஆன்மாவையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்கள் தங்கள் கடினமான பணிகளை செய்யும் போது அவர்களுக்கு ஞானம், சகிப்புத்தன்மை, உடல் உறுதி மற்றும் சோர்வடையாத அன்பு ஆகியவற்றை அருளும். அவர்களின் கரங்கள் குணமளிக்கும் கருவிகளாக மாறட்டும். நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு சேவைக்கும் ஆண்டவர் வானத்தின் ஆசீர்வாதத்தை வாரி வழங்க நீர் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். புனித செபஸ்தியாரே, நீர் உயிர் பெற்று எழுந்தது போல எங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் இருந்து நாங்கள் உயிர்த்தெழ உமது வல்லமை மிக்க பரிந்துரையால் ஆண்டவரை எங்களுடன் இருக்க செய்தருளும். தோல்வி அடைந்த பிறகும் மீண்டும் எழுந்து மன்னிப்பின் பாதையை தேர்ந்தெடுத்த சாட்சியே, நாங்கள் வாழ்வில் பல முறை தவறு செய்கிறோம். எங்கள் தவறுகள் எங்களை நிரந்தரமாக காயப்படுத்தி விட்டதாக நாங்கள் உணர்கிறோம். எங்கள் ஆன்மீக வாழ்வில் சந்தேகத்தினாலும் குற்ற உணர்வினாலும் கடந்த கால தவறுகளினாலும் நாங்கள் அம்புகளால் குத்தப்பட்டு வலுவிழந்து கிடக்கிறோம். புனித செபஸ்தியாரே, நீர் புனித இரேனாள் மூலமாக புது வாழ்வு பெற்றது போல நாங்களும் ஆண்டவரின் அன்பு என்னும் கைகளால் குணமாக்கப்பட உமது பரிந்துரையை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களை எழுப்பும். எங்கள் தோல்விகளை மாற்றி மீண்டும் நம்பிக்கை கொள்ள செய்யும். எங்களுடைய வாழ்க்கையின் மீண்டு வருதல் என்னும் பயணத்தில் உம்முடைய பிரசன்னத்தை உணரும் ஆசீர்வாதத்தை தந்தருளும். நாங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்பதை ஆழமாக உணர செய்யும். சிறை சாலையின் இருளை அன்பால் மாற்றிய இரக்கத்தின் வடிவே, நீர் சிறை கைதிகளுக்கும் துன்பப்பட்டவர்களுக்கும் நம்பிக்கை இழந்த சோயே போன்றவர்களுக்கும் ஆறுதலாக இருந்தீரே. அதே போல நாங்களும் எங்களை சுற்றியுள்ள சமூகத்தில் நீதிக்காகவும் அன்புக்காகவும் பணி செய்ய எங்களை தகுதி உள்ளவர்களாக்கும். நாங்கள் பெற்றிருக்கும் ஆசீர்வாதங்கள் எங்களோடு நின்று விடாமல் ஏழைகள், ஆதரவற்றோர், அநீதியால் ஒடுக்கப்பட்டோர், சிறை கைதிகள் மற்றும் தனிமையில் வாடும் முதியவர்கள் ஆகியோரின் வாழ்வை தொடும் கருவியாக இருக்க அருள் தாரும். நாங்கள் அதிகாரம் பெற்றிருந்தாலும் அதை சேவைக்காக பயன்படுத்தும் மனப்பான்மையை தாரும். எங்கள் வார்த்தைகளும் செயல்களும் பிறருக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் அளிப்பதாக இருக்கட்டும். வீர சாட்சி புனித செபஸ்தியாரே, உமது வாழ்வின் ஆழமான தியாகத்தை நாங்கள் தியானிக்கிறோம். எங்கள் வாழ்விலும் உம்மை போன்ற உறுதியான விசுவாசத்தையும் எல்லையற்ற அன்பையும் மரணத்தைக் கண்டு அஞ்சாத தைரியத்தையும் பொழியுமாறு உம்மை வேண்டுகிறோம். இன்று இந்த மன்றாட்டை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவையும் உமது சக்திமிக்க பரிந்துரையால் ஆண்டவருடைய முழு ஆசீர்வாதத்தை பெற செய்தருளும். அவர்கள் உடல் பலம் பெறட்டும், உள்ளம் அமைதி அடையட்டும், விசுவாசம் பெருகட்டும். ஆண்டவர் உமது பரிந்துரையின் மூலம் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் செழிப்பையும் நிரந்தரமாக வழங்கி அருளட்டும். எல்லா ஆபத்துகளிலும் இருந்தும் எங்களை காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். புனித செபஸ்தியாரை நோக்கி ஜெபம். அஞ்ஞானிகளால் உபாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் செய்யவும் வேத சாட்சி முடி பெறவும் போர் சேவகரான புனித செபஸ்தியாரே, என் பேரில் இரக்கமாயிரும். ஆகாதவனுடைய மரணத்தை விரும்பாமல் அவன் குணப்பட விரும்பும் சர்வேஸ்வரன் பாவிகள் மனம் திரும்பவும், நீதிமான்கள் பரிசுத்தப்படவும், வைசூரி, பேதி, பெருவாரியான காய்ச்சல் முதலிய வியாதிகளை அனுப்பினாலும் சில விசை முன் பாடுபட்டு பேரடைந்த புனிதர்களுடைய வேண்டுதலாலே உபத்திரவப்படுகிறவர்களுடைய துன்ப நாளில் அவர்களுக்கு ஆறுதலை கட்டளையிடுகிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இந்த வியாதியில் உமது சகாயத்தை கேட்டு மன்றாடுகிறோம். ரோமாபுரியில் உம்முடைய பேரால் பீடம் எழுப்பிய பின் விச காய்ச்சல் நீங்கினதென்று நான் அறிந்திருக்கிறேன். தியோக்கிலேசியான் அரசனுக்கு பயப்படாமல் பெரிய வேதசாட்சியான புனித செபஸ்தியாரே, இந்த உபத்திரவமான வியாதியில்
என்னை கைவிடாதேயும். என் பாவங்களுக்காக வந்த நோயை நான் பொறுமையோடே பொறுக்க வேண்டியதுதான். சுவாமியின் கைபாரம் என்மேல் சுமத்தப்பட்டது. நானோ வெகு பலவீனன். காற்றால் அடிக்கப்பட்ட சருகு போலிருக்கிறேன். கடலில் கிடக்கும் துரும்பு போல் தத்தளிக்கிறேன். தேவனுடைய கோபத்தை தாங்க நான் வல்லவன் அல்லவே. நான் குடிக்க வேண்டும் என்று சர்வேஸ்வரன் மனதாயிருக்கிற இந்த துன்ப பாத்திரத்தை நான் வீரம் பொருந்திய பொறுமையோடு குடிக்க எனக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும். என் கேட்டுக்காக அல்ல, என் நலத்திற்காகவே சர்வேஸ்வரன் என்னை தண்டிக்கிறார். காயப்படுத்துகிறவரும் குணமாக்குகிறவரும் அவரேதான். நல்ல நாளில் சர்வேஸ்வரனை நேசிக்கிறது போல துன்ப நாளிலும் அவரை சிநேகிக்க கடவேன். நான் இந்த வியாதியில் அலையுண்டு கலங்காதபடிக்கு இந்த கசப்பான பாத்திரத்தை சந்தோஷமாய் அவர் திருக்கரங்களில் இருந்து வாங்கி குடிக்க எனக்கு வேண்டிய தைரியத்தை பெற்று தந்தருளும். ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மனுமக்களை மறவாத சர்வேஸ்வரன் வைசூரி, பேதி, காய்ச்சல் முதலிய வியாதிகளையும் தந்திரம், போர், பஞ்சம் முதலிய பெரிய துன்பங்களையும் பட்சத்தினால் வரவிடுகிறார் என்று நாங்கள் அறிந்திருந்தும் ஏன் அவர் பேரில் முறைப்படுவேன்? ஆகையால் புனித செபஸ்தியாரே, இந்த வியாதி சீக்கிரம் குணமாக சர்வேஸ்வரன் சித்தமாயிராவிட்டால் நான் அதை நல்ல மனதோடு பொறுக்க எனக்கு தைரியத்தையாகிலும் தர மன்றாடும். என் பாவங்களின் பரிந்துரைக்காக இன்னும் அதிக நோய்களும் துன்பங்களும் வரவேண்டும் என்று நான் ஆசிக்க வேண்டியதுதான். அச்சிஷ்டவர்களே, துன்ப துரித நோய்களை ஆசித்திருக்கிற பாவியாகிய நான் நித்திய பாக்கியம் அடைய நோய் வருத்தங்களை ஆசிக்காமல் இருக்க கூடுமோ? ஆனால் புனித செபஸ்தியாரை, நான் மகா பலவீனனும் புண்ணியத்தில் திடனற்றவனுமாயிருப்பதால் தேவரீர் என்மேல் இறங்கி இந்த துன்பங்களை பொறுமையோடாகிலும் நான் சகித்து கொள்ள எனக்காக ஆண்டவரை மன்றாடும். ஆமீன். புனித செபஸ்தியாருக்கு 7 மன்றாட்டு. 1. பிதாவின் சித்தத்தினாலே உயர்ந்த குடும்பத்தினரான தாய் தகப்பனிடத்திலே பிறந்து எண்ணில் அடங்காத புண்ணிய நன்மைகளை செய்து வேதத்துக்காக துன்பப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக படையில் சேவை செய்தவரான புனித செபஸ்தியாரை, சத்திய திருச்சபையார் எல்லாரையும் சகல பொல்லாப்புகளிலே நின்று சர்வேஸ்வரன் ரட்சித்தருள வேண்டுமென்று பரம கர்த்தர் சந்நிதியில் நீர் மன்றாட வேண்டுமென்று உம்மை பார்த்து பிரார்த்தித்துக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. ஆச்சரியத்துக்குரிய ஞானத்தோடும் தைரியத்தோடும் அநேக அஞ்ஞான ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் சத்திய வேதத்தை பிரசங்கித்து புத்திமதி சொன்னவரான புனித செபஸ்தியாரை, உலகமெங்கிலும் பசாசின் ஆராதனை ஒழித்து எல்லாரும் சத்திய வேதம் அறிந்து ஞான தீட்சை பெற்று திருச்சபைக்கு உள்ளாகத்தக்கதாக நீரை சர்வேஸ்வரனை மன்றாடும்படி உம்மை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, புனித பாப்பானவருக்கு மிகவும் பிரியமும் ஆறுதலும் அகமகிழ்வும் ரோமாபுரி முதலிய ராஜ்யங்களில் விஷநோய் முதலானவைகளை நீக்கியவரான புனித செபஸ்தியாரே, இந்நேரங்களில் கிறிஸ்தவர்களுக்குள்ளே பஞ்சம், படை, கொள்ளை நோய் முதலான வியாதிகளில் காப்பாற்றி ரட்சித்தருள வேண்டுமென்று நீரே எங்களுக்காக பரம கர்த்தரை வேண்டிக் கொள்ளும் பொருட்டு உம்மை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, சர்வேஸ்வரனுக்கு பிரியமாகவும் வேதத்துக்காக துன்பப்படுகிற விசுவாசிகளுக்கு உதவியாகவும் வியாதிக்காரருக்கு தேவ கிருபையால் ஆரோக்கியம் கொடுத்த புனித செபஸ்தியாரே, கிறிஸ்தவர்களுக்கு விஷப்பேதி, வாந்தி, வைசூரி வியாதி இல்லாமல் பரம கர்த்தர் தற்காத்து ரட்சித்தருள வேண்டுமென்று தேவ கிருபை சிம்மாசனத்தில் மன்றாட உம்மை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, பூலோகம் எங்கும் சுகிர்த நாமம் உடைத்தானவருமாய் சத்திய திருச்சபைக்கு தஞ்சமுமாயிருந்த புனித செபஸ்தியாரே, திருச்சபைக்கு துரோகம் செய்கிறவர்களுக்கு சர்வேஸ்வரன் நல்ல மனதை கொடுத்தருளும். இந்த ராஜ்யத்துக்கு வேண்டிய சத்திய சர்க்குருக்களுக்குண்டாகி இடேற்ற நெறியில் எங்களை நடப்பிக்கவும் சர்வேஸ்வரனை மன்றாடும்படிக்கு உம்மை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, உலக மகிமை, பெருமை, புகழ், செல்வம் எல்லாம் வெறுத்து இயேசுநாதரை பற்றி பிராணனை தர அத்தியந்த விசுவாசத்துடனே மார்க்கு மார்செல்லியனுக்கு புத்தி சொல்லும் போது 7 சம்மனசுகளுடன் இயேசுநாதர் வந்து உம்மை முத்தி செய்து நம்மோடு கூட இருப்பாய் என்று சொல்ல கேட்டு சந்தோஷம் அடைந்த புனித செபஸ்தியாரே, நாங்கள் எல்லோரும் பாவம் இல்லாமல் புண்ணிய வழியிலே சாங்கோபாங்கமாய் நடந்து பேரின்ப மோட்ச ராஜ்யத்திலே சேர்ந்து கர்த்தரிடத்தில் அத்தியந்த கிருபை பெறத்தக்கதாக நீரே அவரை மன்றாடும்படிக்கு உம்மை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, ரோமாபுரி தியோக்கிலேசியன் என்ற ராயனால் அநேகம் அம்புகளால் எய்யவும் சாட்டை, கசை, பெருந்தடிகளால் அடித்து கொல்லப்பட்டு மோட்ச ராஜ்யத்திலே சர்வேஷ்டனால் அத்தியந்த சோதி மகிமை உள்ள வேத சாட்சி முடிசூட்டப்பட்டு உமது திரு சரீரத்தை அப்போஸ்தலர்களான புனித ராயப்பர், சின்னப்பர் கல்லறை கருகே அடக்கம் செய்யப்பட்ட புனித செபஸ்தியாரை, திருச்சபை எல்லாராலும் சர்வேஷனுடைய சித்தத்துக்கேற்ப நடக்கத்தக்கதாகவும் சகல வியாதிகளிலும் எங்களை விலக்கி ரட்சிக்கத்தக்கதாகவும் உமது வேண்டுதலின் பலன் எங்களுக்கு எப்போதும் கிடைக்கத்தக்கதாகவும் நீரே சர்வேஸ்வரனை மன்றாடும்படிக்கு உம்மை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கத்தக்கதாக புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. கிருபை தயாளம் நிறைந்த சர்வேஸ்வரா சுவாமி, உமது அதி உன்னதமான மகிமை பெற்ற புனித செபஸ்தியார் உமக்காகப்பட்ட பிரயாசங்களை தேவரீர் பார்த்து அவர் சிந்தின உதிரம் எங்கள் ஆத்தும சரீர நோய்களுக்கு சரியான ஔஷதமாக திருவுள்ளமானீரே. அவரது பேறு பலன்களை பார்த்து எங்கள் ஆத்தும வியாதியிலும்
சரீரத்திலும் உண்டாகிற சகலவித வருத்தங்களிலும் வைசூரி விஷப்பேதி முதலிய தொத்து வியாதிகளிலும் நின்று நிவாரணமாக்கியருள வேண்டுமென்று இந்த 7 மன்றாட்டுகளையும் குறித்து உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன். புனித செபஸ்தியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரீத்து சாந்துவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. வேத சாட்சிகளுக்கு ராக்கினியாகிய புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயர்ந்த குடும்பத்தில் பிரதாப மகிமையான புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது பிறப்பினால் நர்போன் பட்டணத்தை முக்கியப்படுத்தின புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இத்தாலி தேசத்தில் அதிசய புண்ணிய பிரகாசத்தினால் விளங்கியவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேதத்துக்காக துன்பப்பட்ட விசுவாசிகளுக்கு ஆதரவாயிருக்க படையில் சேவித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அஞ்ஞான இருளில் ஞான கதிரால் பிரகாசித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரர்களுக்கு உதார தகப்பனானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிர்பந்தங்களுக்குள் தத்தளித்த வேத சாட்சிகளுக்கு புத்திமதி சொல்லி திடப்படுத்தி பரகதியில் சேர்ப்பித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியத்துக்குரிய ஞானத்தோடும் தைரியத்தோடும் வேத சத்தியங்களை பிரசங்கித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அநேக அற்புதங்களால் இயேசு கிறிஸ்துவினுடைய வேத விசுவாசத்தை விளங்க பண்ணினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாக்கினாலும் கிரியைகளினாலும் வல்லவராயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்தியத்துக்காக உபத்திரவப்பட்டவர்களுக்கு மிகுந்த தைரியத்தை வருவித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளுக்கு தங்கள் சோதனைகளிலும் மரண வேளையிலும் பலமும் தேற்றரவுமாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திடமான விசுவாசத்தினாலும் சுகிர்த ஒழுக்கத்தினாலும் யாவருக்கும் நல்ல மாதிரிகையாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறைந்த வாக்கியங்களினாலும் அநேகர் இருதயத்தில் தேவ சிநேக அக்கினியை மூட்டி வளர்த்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அஞ்ஞானிகளான அநேகருக்கு சத்தியத்தை தெளிவித்து ஞான தீட்சை பெறுவித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெயர் பெற்ற பெரிய உத்தியோகஸ்தர்களை முதலாய் சத்திய திருச்சபையில் சேர்ப்பித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிசயமான சகல புண்ணியங்களிலும் தைரிய வீர சூரத்திலும் அதிகரித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளுக்கு உதவியாக சக்கரவர்த்தி ரோமாபுரி ராயனிடத்தில் சேனை தலைவராக உயர்த்தப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வரனுக்கும் மனிதருக்கும் மிகவும் பிரியப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்திய திருச்சபைக்கு தஞ்சமானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அர்ச்சிஷ்ட பாப்பானவருக்கு மிகவும் ஆறுதலும் அகமகிழ்ச்சியுமாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவை அடையாளத்தில் திமிர்வாதத்தை நீக்கினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமையை பேச வைத்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அநேக வியாதிகளை அதிசயமாக தீர்த்து ஆரோக்கியம் தந்த உத்தம வைத்தியரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணப்படாத புண்ணிய நன்மை அற்புதங்களை செய்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளுக்கு பயங்கரமான சாட்டையாய்
இருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகம், பசாசு, சரீரத்தின் தந்திரங்களை எல்லாம் ஜெயித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாளையத்திலும் அழியாத கற்பினால் விளங்கியவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த விசுவாசத்திடனை உடையவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாமல் தேவ சிநேக அக்கினியால் எரிந்த ஞான சூளையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலக மகிமை, பெருமை, ஆஸ்தி, சுகமெல்லாம் புறக்கணித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாதருடைய சிநேகத்துக்காக ராயனுடைய சிநேகத்தையும் அவன் தந்த மேலான உத்தியோகங்களையும் இழந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாதரை பற்றி பிராணனை தர மிகவும் ஆபேட்சித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்திய வேதத்தை அனுசரித்ததை பற்றி ராயனால் மரண தீர்வை இடப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரளான அம்புகளால் எய்யப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அம்புகளால் ஊடுருவப்பட்டு மரித்தவராக எண்ணப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயிர் பிழைத்து மறுபடியும் அதிசய தைரியத்துடன் ராயன் முன்னிலையில் போய் கிறிஸ்தவர்களை வாதித்த அநியாய குரூரத்தை கண்டித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குரூரம் மாறாத ராயன் கட்டளையால் சாட்டை கசைகளையும் பெருந்தடிகளையும் கொண்டு கொல்லப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எவ்வித நிர்பந்தத்துக்கும் அஞ்சாத வேத சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசத்தில் ஒருபோதும் தத்தளியாத வேத சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது இரக்கத்தால் கிறிஸ்து வேதத்தை மெய்ப்பித்த உத்தம வேத சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிக தைரிய சந்தோஷத்துடனே வேதத்துக்காக பிராணனை கொடுத்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரிசனையில் ஏவுதலை பெற்ற ஒரு புண்ணிய தலைவியால் அடக்கம் பண்ணப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மோட்ச ராஜ்யத்தில் சர்வேஸ்வரனால் அத்தியந்த ஜோதி மகிமை உள்ள வேத சாட்சி முடிசூட்டப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளுக்குள் விசேஷ மகிமை பிரதாபத்துடனே பிரகாசித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது மன்றாட்டின் உதவியால் ரோமாபுரி முதலிய பட்டணங்களில் நின்று கொள்ளை நோய், பெருவாரி காய்ச்சல் நீங்கினதினால் மிகவும் பேறு பெற்றவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூலோகமெங்கும் சுகிர்த வாசம் பரிமளிக்கிற நாமம் உடைத்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல கிறிஸ்தவர்களுக்கும் தயை நிறைந்த தகப்பனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வைசூரி முதலிய வியாதி துன்பத்தில் ஆதரவும் அடைக்கலமுமாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வ வல்லபமுள்ள சர்வேஸ்வரா சுவாமி, எங்கள் இக்கட்டுகளையும் பலவீனங்களையும் கிருபையுடனே பார்த்து அடியோர்கள் செய்த பாவங்களின் கனத்தினால் எங்களுக்கு வந்திருக்கிற துன்ப துரித வருத்தங்களின் பேரில் மனம் இறங்கி புனித செபஸ்தியாருடைய வேண்டுதலினால் எங்களுக்கு வேண்டிய ஆறுதலும் ஆதரவும் கிடைக்கும்படியாக கிருபை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, வீர சாட்சி புனித செபஸ்தியாரின் வல்லமைமிக்க பரிந்துரையை வேண்டி நாம் செய்த இந்த ஆழமான மன்றாட்டுகள் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நம்புகின்றோம். இத்தனை நேரம் அநீதியின் இருளில் விசுவாசத்தின் விளக்காக ஒளிர்ந்த புனித செபஸ்தியாரின் வாழ்வை நீங்கள் பொறுமையோடு கவனித்ததற்காக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புனிதரின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடம் இதுதான். வாழ்க்கையில் எத்தனை அம்புகள் நம்மை துளைத்தாலும் விசுவாசம் என்னும் கவசம் இருக்கும் வரை நாம் வீழ்வதில்லை. நம்முடைய ஒவ்வொரு தோல்வியில் இருந்தும் நாம் மீண்டு எழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் விசுவாச பயணத்தில் மேலும் பல நல்ல உள்ளடக்கங்களை பெற மறக்காமல் பைபிள் வெர்சஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் துன்பத்தில் இருப்பவர்களுக்கும் பகிர்ந்து புனித செபஸ்தியாரின் அருளை அவர்களும் பெற உதவி செய்யுங்கள். புனித செபஸ்தியாரின் வீரமும் விசுவாசமும் அன்பும் உங்கள் வாழ்விலும் பெருகட்டும். ஆமீன்.